என்னதான் நம்ம பார்த்து சமைச்சாலும் பழைய சாதம் வந்து மிச்சமாக தாங்க ஆயிடுது. அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த நம்ம கீழே தான் கொட்டி எறிகிறோம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி மோர் ஊற்றி கரைச்சி குடிச்சிட்டு வயலுக்கு போகிற வழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளித்து சாப்பிட்ற ஃபார்மேட்டுக்கு மாறினாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொட்டி தான் எரிஞ்சிட்ருக்கோம். தயவு செஞ்சு கொட்டி எறியாதீங்க. இந்த புளிக்க வைக்கப்பட்ட சாதத்தில், பழைய சாதத்தில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பழைய சாதத்தை வச்சு எப்படி கட்லெட் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம கடைசியாக அதாவது நம்ம வீட்டில் எப்பயுமே பழைய சாதம் மிஞ்சிருச்சு அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே சாப்பிட மாட்டாங்க. கடைசியாக நம்ம கைக்கு தான் வரும் இல்லையா? இந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை வந்து இவ்வளோ ஹெல்த் இருக்கக்கூடிய இந்த பழைய சாதத்தை எப்படி குழந்தைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இதை ஒரு கட்லெட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய தண்ணியிலேருந்து புழிஞ்சு எடுத்து சாதத்தை வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கடலை மாவு போட்டுக்கோங்க. இதுதான் இதுக்கு பேஸே. கூட கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கேப்சிகம் வந்து கட் பண்ணதை போட்டிருக்கேன். கூடவே கேரட் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்புத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், இது மூணையுமே போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சாதம் வந்து ஈரத்தன்மையோடு இருக்கிறனால நம்ம வந்து இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த சாதத்தில் இருக்கக்கூடிய தண்ணியே போதும். நம்ம அதை வச்சுமே நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடச்சிக்கும். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா நமக்கு கட்லெட் ஷேப் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துருங்க. பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருங்க, ரெஸ்ட்டு விட்டுருங்க. அது அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் இருந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பாக நம்ம மாற்றிக்கலாம். என்ன மாதிரினா, ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம், இல்லை ஓவல் ஷேப்பில் பண்ணிக்கலாம், ஹார்ட் அண்ட் ஷேப் பண்ணிக்கலாம், ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணலாம், என்ன ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கையில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கட்லெட் செய்யக்கூடிய இந்த மாவை வந்து ஒரு சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பழைய சாதத்தை ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய சாதத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஆய்வில் சொல்கிறாங்க, குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருந்த ஒரு சில நபருக்கு, ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு செக் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த பழைய சாதத்தை, அதாவது ஃபெர்மெண்டட் ரைஸ், ஊற வச்ச இந்த பழைய சாதத்தை கொடுத்து பார்த்துருக்காங்க. இந்த பழைய சாதத்தை மட்டும் கொடுத்து பார்த்ததில் இந்த குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாயிருக்கு, க்யூராகவும் ஆயிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஆய்வுகள் சொல்லுது. ஸோ அதன் அடிப்படையில் இந்த பழைய சாதத்தில் நம்ம குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய நிறைய பாக்டீரியாக்கள் இருக்குது. ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் நமக்கு தெரியாமலும் போனாலுமே இது வந்து அதை சரி பண்ணிடும். அந்த காலத்துலலாம் தண்ணி ஊற்றி கரைச்சி சாப்பிட்டாங்க, அதெல்லாம் இப்போ நடக்காது. வெயில் காலத்தில் ஒரு சில நபர் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முக்கால்வாசி பேர் வந்து இதை வந்து அவாய்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் பழைய சாதத்தை கொட்டி மட்டும் எரியாமல் இந்த மாதிரி நீங்கள் அதுக்கு ஒரு வேறு ஆப்ஷன் வச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது இந்த ஹெல்த்தும் நமக்கு வரும். இந்த சாப்பாட்டை நம்ம வேஸ்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடும் நமக்கு இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த கட்லெட் வந்து நமக்கு தயாராகிடுச்சு. இதை நம்ம வந்து தோசை தவாவில் போட்டு திருப்பி எடுத்து கொடுத்துடணும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மட்டும் விட்டுருங்க. ஏன் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நம்ம எசன்ஸு, இந்த சாஸ் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காதனால இது கோல்டன் ப்ரௌனாக வந்ததுன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். குழந்தைங்களும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆனியன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி கொடுங்க. நீங்கள் மட்டும் சாப்பிட வேண்டிய இந்த பழைய சாதத்தை வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. உங்களுக்கு கொடுக்காமல் சாப்பிட்ற அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து இருக்கும். சரியா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.